நாம் தியானிக்கிறோம். கடந்து போகலாம். ரோமர் 7:8 புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 8 நாம் பார்க்கும்போது 36 நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த வேத பகுதியினை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவைகளெல்லாம் பிரிக்கும்படியாக கடந்து வருகிறது என்று சொல்லி பவுல் சொல்லும்போது உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றினாலேயும் நாம் நம்மில் அன்பு கொள்வதாலே முற்றிலும் ஜெயிக்கொள்ள இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வத்துடனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் எவ்வளவு காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் பிரிக்கும்படியான காரியங்களை சொல்லுகிறார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே அநேக பிரிக்கும்படியான போராட்டங்கள் வருகிறது. கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்டிருக்கிற பவுலுடைய வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கும்படியான அநேக சோதனைகள் வருகிறது. ஆனால் அந்த சோதனை மத்தியிலே அவர் கேட்கிற காரியம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லவில்லை, நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அப்படியானால் என்னை என்பது தனிப்பட்ட வாழ்வை பிரிக்கிறது, நம்மை என்பது சபை பிரிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பார், யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போக செய்வார் என்று சொன்னா நமக்கு எதிராக இருக்கிறதான பிசாசு. அல்லேலூயா. அவருடைய நோக்கம் என்ன? அவர் எப்பொழுதும் நம்ம என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கும்படியார், கிறிஸ்துவுடைய ஆளுகை நம்மை விடுவிக்கும்படியார், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாய் பிசாசானவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறார். அதனால பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஆரம்பித்தவர் முடிக்கும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்குள்ள ஒரு பெருத்த விசுவாசம் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் ஆதியில் கட்டப்பட்டிருக்கிறேனே, அந்த அன்பை விட்டு என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே என் சரீர பிரச்சனை மத்தியிலே எதுவாய் இருந்தாலும் நான் கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவோ பிரிக்காது. அல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் எல்லா நிலைகளிலும் நான் ஆண்டவர் அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்கிறதானே வார்த்தை நாம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்டிருக்கிற தெய்வங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரித்து விடுகிறது. அன்பில் தான் கட்டப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் தான் நேசிக்கிறோம், ஆண்டவருடைய பேரை தான் நம்ம வச்சிருக்கிறோம், சபைக்கு தான் போகிறோம், எல்லாம் காணிக்கை கொடுக்கிறோம், நம்முடைய சர்டிபிகேட்ல கிறிஸ்துவ பேரை தான் கொடுத்திருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் நான் கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்ட அந்த ஆதியிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறேனே, அந்த அன்பிலே நான் அப்படியே கட்டப்பட்டவனாய் இருக்கிறேனா? அல்லது எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த கட்டுகளை அவிழ்த்து நான் வெளியே வந்துட்டு மீண்டும் நான் அதற்குள்ளே போய் மீண்டும் இணைந்து கொள்ள விரும்புகிறேனா? எனக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம், பவுலை போல ஒரு சொல்ல முடியாத நிலைக்குள்ளே காணப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் எனக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் ஊழியக்காரருக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், தேவைப்படுவதெல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்குள் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையின் சுயங்கள் வருகிற போதெல்லாம் அன்பை விட்டு கொஞ்சம் என்ன பண்றோம்? வந்துடும். ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஆண்டவர் சாரி கேட்டா ஒத்துப்பாரு. அப்படித்தானே அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப ஏமாளியா நினைக்கிறோம், இல்ல ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல நம்ம போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு போய் ஒரு சாரி கேட்ட ஆண்டவர் மன்னிச்சு மறுபடியும் அந்த அன்பில கட்டிடுவார். அது வந்து கட்டப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருப்பார் சொன்னால் அவன் கட்டவிழ்க்க வகை தேடக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டு அப்படின்னு சொன்னா எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலை
மத்தியிலே உபத்திரவங்கள் வந்தாலும், பயங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், மாம்சங்கள் வந்தாலும் நாம் கட்ட வேண்டும்படியாய் வகைத்திடாமல் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நிலைத்திருக்கும்படியா ஜீவனே நம்முடைய வாழ்க்கையை கடந்து போனாலும் நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிறேன், அந்த அன்பை விட்டு இனி ஒன்றும் பிரிக்காது என்று சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்கள் தியானிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதெல்லாம் பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், என்னை பிரிக்கிற காரியம் எது சொன்னால், எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கை நான் பாவம் செய்கிறனோ அப்பொழுதெல்லாம் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுள் கிறிஸ்துவின் அன்புக்கு விரோதமாய் செயல்படுகிற, தேவனுக்கு விரோதமாய் பிரிக்கும்படியான அந்த காரியங்களை சத்துரு செய்கிறதான சூழ்ச்சியிலே அவன் செய்கிற காரியம் என்ன? பாவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கிறான். அல்லேலூயா. எதை விதைக்கிறான்? பாவத்தை விதைக்கிறான். பாவத்துக்கு மனம் திரும்பிதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். பாவத்தை ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் தான், மறுரூபமாக்கப்பட்ட அடையாளம் தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தினால்தான் கர்த்தருடைய பந்தியில் கைகளை வைக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே சமயம் வருகிற போது என் சரீர பலவீனத்தினாலே, என் பார்வை பலவீனத்தினாலே, என் பேச்சின் பலவீனத்தினாலே, என் நடக்கையின் பலவீனத்தினாலே, என் கைகளின் பலவீனத்தினாலே, என் இருதயத்தின் பலவீனத்தினாலே இன்னும் நான் எதுக்குள்ள சேர்க்கிறேன்? பாவத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறேனோ அதே போல பாவத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு எப்படி ஆராதித்து கிறிஸ்துவுக்கு நேரத்தை கொடுக்கிறோனோ அதே போல பாவம் செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நேரத்தை கொடுக்கிறோம். அப்ப வேதம் சொல்கிற காரியம் என்ன? பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது என்று சொல்லுகிறார். அப்படின்னா பவுலுக்குள்ள என்ன கிடையாது? பாவம் கிடையாது. அல்லேலூயா. பவுல் சொல்றார், பேதுரு சொல்ல முடியல, யோவான் சொன்னது. ஆனா பவுல் சொல்ற, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க. அப்ப கிறிஸ்து பாவம் இல்லாதது. கிறிஸ்து ஆயிருக்கிற இயேசு எப்படி பாவம் இல்லாதவராய் பிதாவுக்கு முன்னே வாசித்தவராய் இருந்தாரோ அதே பவுல் சொல்கிறார், நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றி போகிறோமோ நீங்க ஆண்டவரை பின்பற்றணும்னா என்னை பின்பற்றி என் பின்ன வாருங்கள், நாம் சேர்ந்து பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார். அப்ப பவுலுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை நீதிமானுக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை பரலோகத்துடைய சாட்சிக்கு அடையாளமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த நிலையில இருக்கிறதா? இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க பின்பற்றி வாங்க சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல முடியாத நிலையில தான் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? நானே தட்டு தடுமாறிதான் போயிட்டு இருக்கிறேன், நானே ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்கிறேன், அடிக்கடி நான் விழுந்து போகிறேன், அடிக்கடி நான் பாவம் செய்து விடுகிறேன், அடிக்கடி வாழ்க்கை கிறிஸ்துவை பதிலளித்து விடுகிறேன், என் காலத்திலே ஏதோ ஒரு நிலைகளிலே நான் சரியாய் கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது பிரிக்கிறதா? பாவம் பிரித்து விடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறதான புறச்சாதிய மனிதன் பாவம் செய்கிறான், ஆனால் பாவம் அவனுக்கு உணர்வை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவன் குடிக்கிறான், ஏன்னா வருத்தப்படுறதில்லை. அவன் சிகரெட் பிடிக்கிறான், வருத்தப்படுறதில்லை. அவன் விபச்சாரமாக வருத்தப்படுறதில்லை. அவன் தவறான காரியங்களை வருத்தப்படுறதில்லை. ஏன்னா அவனுக்கு அந்த உள்ளுணர்வு இல்லை. ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு சின்ன பொய் செய்தா கூட அது கடைசி நாள் வரைக்கும் அந்த நாட்கள் வரைக்கும் நம்ம என்ன செய்து உணர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாவத்தை உணர்வுபடியாக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை மேற்கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் சொன்னால், யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை எதை கற்றுக் கொடுக்கிறது? பரிசுத்தத்திற்கு அடையாளமான ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. எஜமானுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பு அந்த நாட்களிலே அங்கே போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எவைகள் கடந்து வருகிறதா? பாவம் கடந்து வந்தது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 39. இந்த வீட்டிலே இல்லை இருக்கிறபடியால் உன்னை தவிர வைக்கவில்லை.
இப்படி இருக்க உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. யோசேப்பு யாருக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு அவன் பயப்படவில்லை. அவன் போத்திபாருக்கு பயப்படவில்லை. ஒருவேளை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவன் பயப்படவில்லை. அவன் ஒருவருக்கு பயப்படுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. யோசேப்பு தேவ அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறான். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். தேவன் அவனை நேசித்திருக்கிறபடினாலே அவனுக்கு தேவன் அவனுக்கு அநேக தரிசனங்களை கற்றுக் கொடுத்து அவனை குறித்து ஒரு உன்னதமான சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சித்தத்துக்கு விரோதமாய் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கும்படியாக யோசிப்புக்குள்ள என்ன வருகிறதா? பாவம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. பாவம் கண்களுக்கு இனிமையா தெரியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவனுடைய வாழ்க்கையில அந்த ஜீவவருஷத்தை பார்க்கும்போது அது பார்வைக்கு எப்படி இருந்ததா? இன்பமாய் இருந்தது. அல்லேலூயா. அதே போல நான் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையிலே பாவத்தை நோக்கி வருகிறது. பாவம் செய்யக்கூடிய எல்லா தருணங்களும் எல்லா சூழ்நிலைகளுக்கு சரியா இருக்கிறது. ஆனா யோசிப்பு ஒன்றுதான், நான் தேவ அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே அந்த தேவ அன்பை விட்டு நான் பிரிந்து போக நான் விரும்பவில்லை. தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த சுத்தத்தை விட்டு நான் விலகி போக விரும்பவில்லை. நான் தேவனுக்குள் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே நான் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவெளியிலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எது பிரித்து விடுகிறது? பாவம் என்னை பிரித்துக் கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷ காலம் ஆயிடுச்சு. நான் சொல்லலாம் பெருமையா, இத்தனை ஆண்டு காலம் நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறேன். நான் பிறந்தது முதற்கொண்டு நான் கிறிஸ்துவனாய் இருக்கிறேன். என் தாத்தா காலத்தில் கிறிஸ்துவனாய் இருக்கிறேன். எல்லாம் சரிதான். என் வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் நான் தேவ அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஆண்டவரைதான் எதிர்பார்க்கிறார். பவுல் சொல்லுகிறாரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறாரே. இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் இடை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு நிலைகளிலே ஏதோ ஒரு பாவம் நம்முடைய சரீரங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது ரகசிய பாவமாய் இருக்கலாம், அந்தரங்கமான பாவமாய் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாத பாவமாய் இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை நாம் அடிமைப்பட்டிருக்கும் போதெல்லாம் நான் எதற்குள் கட்டப்படவில்லை? கிறிஸ்துவின் அன்புக்குள் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. என் ஆண்டு நான் பரிசுத்தப்பா, நீங்க பரிசுத்தமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் பாவம் செய்தால் என்னுடைய சரீரமானது இருளாய் மாறுகிறது. இருளில் இருக்கிற நான் வெளிச்சமா இருக்கிற பிதாவிடத்தில், வெளிச்சமா இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவிடத்தில், வெளிச்சமா இருக்கிற பரிசுத்த ஆவியின் அன்பிலே ஒரு நாள் நான் கட்டப்பட முடியாது. தேவச்சனமே, எனக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆண்டுடைய ஆராதனைக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துக்கூட அநேக ரகசிய பாவங்களை அந்தரங்கமான பாவங்களை செய்கிற உட்பட்டு இருக்கிறது. எனக்கு எடுத்துக்கூட ஆண்டவருடைய சபைக்கு வந்து ஆராதிக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் வெளியரங்கமா பாவம் செய்யறாங்க. இருக்கா? அந்தரங்கமாகவும் பாவம் செய்யறாங்க, வெளியரங்கமாகவும் பாவம் செய்கிறார்கள். குடிக்கிறாங்க. ஞாபகம் எடுத்துல ஒரு ஆண்களை பத்தி பேசும் வெள்ளை குடி இன்னைக்கு விட முடியல. ஞாபகம் எடுத்துட்டாங்க, ஆனா இன்னும் குடிக்கிறாங்க. ஆனா ராமச்சந்திரத்தில் என்ன பண்றாங்க? கைகளை வைக்கிறார்கள். அவர் நினைக்கிறாங்க நான் தேவ அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இல்லை. இன்னும் அநேக இளைஞர்களை பார்க்க வெளிஸ்தலத்தை தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகளுக்குள்ளே இருக்கிற துணை பேர் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வழிகளுக்குள்ளே கடந்து போகிறார்கள். இன்னும் குடி மாம்சத்தை அழிக்கக்கூடிய அநேக சரீர இச்சைகளே அவெல்லாம் நடக்கிறதை எங்கள் கண்கூடாய் அநேக விசுவாசிகளை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் வீக்ல கரெக்டா என்ன பண்ணுவாங்க? ஞாபகம் ராமச்சந்திரன் முதல்ல கொட்டி போறாரு. எத்தனை பேர் கொடுத்து இருக்கிறோம், எத்தனையோ விசுவாசிகள் இருக்கு. ஆனா எனக்கு அந்த பாவம் இருக்கிறது. பெண்களை குறித்த பாவம் என்ன எனக்கு தெரியாது. ஒரு நீங்க உங்களுக்கு தான் தெரியும் பெண்களுடைய பாவம் என்பது. நாங்கள் ஒரு சொல்ல ஆண்கள் சொன்ன ஆன்ஸ் போறாங்க, குடிக்கிறாங்க, ஒரு அநேக கட்டாத சொல்லலாம். ஆனா பெண்களுடைய பாவம் என்பது நாங்கள் அறியாத இருக்கிறோம். ஒவ்வொருவருக்குமே தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாவம் இருக்கிறது. இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாவத்துக்குள்ள வாழ்கிற போதெல்லாம் என் வாழ்க்கை நான் எதற்குள் கட்டப்படவில்லை? கிறிஸ்துவின் அன்புக்குள் கட்டப்படவில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் அன்புக்குள் கட்டப்படவில்லை சொன்னால் நான் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை. நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எங்கே கொண்டு போகாது? என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. எனக்கு பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் இந்த கடைசி காலத்தில் நம்மை நாமே ஏமாற்றும்படியான ஒரு மாயையான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த வாழ்க்கை யாருக்கு பிரயோஜனம்?
கடைசி நாட்களில், நியாயத்திற்கு நாட்களில் தேவன் நம்ம கேள்வி கேட்கும் போது அங்க போய் சாரி சொல்லிக்கலாம் நினைக்கிறோமா? அடவே மன்னிச்சுடுங்க, அது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிக்கலாம் நினைக்கிறோமா? இல்ல எங்க மன்னிக்கிறது போல தேவன் அங்கேயே நம்ம மன்னிச்சு எப்படியாவது அவர் காலில் விழுந்து எப்படியாவது மன்னிப்பு கேட்டு நான் போய் பரலோகத்துல ஓரத்துல உட்கார்ந்து நினைக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பிலே இந்த பூமியிலே கட்டப்படாமல் இருக்கிற எந்த ஒரு மனுஷனோ பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள்ள போய் தேவனை தரிசிக்கவோ தேவ சமூகத்தில் அமர்வதற்கோ ஒரு பொழுதும் பரலோகம் இடம் கொடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். இதை நமக்கு சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்க. லூக்கா தகப்பனை நோக்கி, தகப்பனே அந்தபடி கொடுத்தார். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் பாருங்க எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்க போனா? தூர தேசத்துக்கு வந்து போனான். அல்லேலூயா. அங்க போய் அவன் எப்படி வாழ்ந்தானா? துர்மார்க்கமாய் வாழ்ந்து ஜீவனம் பண்ணினான். இந்த தகப்பனுடைய அன்பிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு இளைய மகள், தகப்பனால் நேசிக்கப்படுகிற ஒரு இளைய மகள். பொதுவா எல்லா அப்பாவும் யாரை நேசிப்பாங்க அப்படின்னு சொன்னா கடைசி பிள்ளையை நேசிப்பாங்க. அப்படிதானே? எல்லா அம்மாவும் யாரை நேசிப்பாங்க? முதல் பையனை நேசிப்பாங்க. இல்லை, எல்லா அம்மா யார் நேசிப்பாங்க? ஃபர்ஸ்ட் பையன். எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் ஃபர்ஸ்ட் பையனோட தனி அன்பு, நேசம், பாசம் அப்படியே இருக்கும். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இல்லை, கண்டுக்கனாலும் கண்டுக்கலாம் அன்பு அப்படியே இருக்கும். அதே போல எல்லா அப்பா அம்மாங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசி பிள்ளை மேல அதிகமான அன்பு வைத்திருப்பாங்க. அப்ப இந்த இளைய சகோதரன் மேலே, இந்த இளைய மகன் மேலே தகப்பன் அன்பு வைத்திருக்கிறான். அந்த அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்ட சிறு பிள்ளைகள் வளர்த்துக் கொண்டு வருகிறார். வாலிபம் வருகிறது. வாலிபம் வந்தவுடனே நண்பர்கள் வருகிறார்கள். நண்பர்களுடனே பாவம் வருகிறது. பாவம் அசுத்தமான வாழ்க்கையில வந்தவுடனே அதற்கெல்லாம் செலவழிப்பதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறபடினாலே ஒரு நாள் அப்பா கேட்கிறான், எனக்கு எல்லா விஷயம் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எல்லாவற்றும் எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு மறைவாய் போகிறார். பாவம் செய்வது எங்க செய்ய மாட்டான்னு சொன்னேன், எதிர்ப்பு செய்ய மாட்டாங்க, மறைவாய் போவார்கள். வாலிபருடைய பழக்கம். அல்லேலூயா. பெரியவர்கள் எப்பொழுதும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தூரமார்த்தமாய் போகிற ஒரு அனுபவம். இந்த வாலிபர் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரமாய் கடந்து போகிறார். இவர் நோக்கம் என்ன? இந்த வாலிபத்தினுடைய காரியங்களை அனுபவிக்கும்படியால், தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகும்படியால் ஆயத்தப்படுகிறார். தூரம் போய் அவன் சத்துருவினால் பிடிக்கப்பட்டு, பாவத்தினால் கட்டப்பட்டு, அங்கே துர்மார்க்கமான ஜீவியத்தினாலே கட்டப்பட்டு, நான் கொண்டு போன எல்லா ஆஸ்தியோ செலவழித்து பின்பு மனம் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிதாவாக தேவன் குமார கிறிஸ்து அவர் அன்பினால் உங்களை கட்டி வைத்திருக்கிறார். எனக்கு அநேக முறை இந்த அன்பிலிருந்து கட்டவிழ்ப்பதற்காக வகை தேடிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டுகள் அவிழ்த்து எப்படியாக இந்த உலகத்துக்குரிய மோகத்திலே, உலகத்துக்குரிய பாவத்திலே, உலகத்துக்குரிய கவர்ச்சியிலே, உலகத்துக்குரிய ஆசையிலே, உலகத்துக்குரிய ஆணவத்திலே, உலகத்துக்குரிய அறிவிலே விழுந்து போகும்படியாய் பிசாசானவர் யோசித்த சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்ல நிலையில் இருக்கிறோமா? அது என் வாழ்க்கையில பாவம் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது, என் வாழ்விலே பாவம் வருகிற போது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரித்து போடுகிறதா? என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கப்படுகிறதோ அப்போதான் நான் பிரிந்து போறேன் என்று சொன்னார். மீண்டும் நான் சேர்த்துக் கொள்ள நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இன்றைய ரட்சிய நாள், இன்றைய அனுக்கிரக நாள், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நீ கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்க வகைக்கிறாவே. ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாக இருப்பாயானால் மீண்டும் தேவ அன்பிலே கட்டப்படுவதற்கு தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப என்று வேதம் சொல்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில ஆராதிக்கிற ஒரு மனுஷன் நல்ல ஆண்டவர் ஆராதிச்சான், வனாந்தரத்தில் ஆராதிச்சான். கர்த்தர் சாமுவேலை இறக்கி அவன் அபிஷேகம் பண்ணினான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை உயர்த்தினான். கோலியாத்தை முறிக்கும்படி தேவன் வைத்தார். பெலிஸ்தர்களை ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் ராஜாவாய் மாறினான். கர்த்தர் அவனை ராஜாக்கள் எல்லாம் போக வேண்டிய யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாம நல்லா தூங்கிட்டான். தூங்கி எழுந்து வேதம் சொல்கிறது, ஒவ்வொருவரை போய் பார்க்கிறான். அவன் தேவ அன்பை விட்டு விலகி ஒரு ஸ்திரீ மேலே விழுந்தான். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையின்
வாழ்க்கை ரொம்ப அலங்கோலமா போனதுக்கு, தாவீதுடைய வாழ்க்கை அநேக பிரச்சனை சந்திப்பது காரணம்னா தேவ அன்பை விட்டு அந்த கட்டை விட்டு வெளியே வர ஆரம்பித்தான். ஒரே ஒரு ஸ்திரீக்காக அவன் இறங்கினான். ஒரே ஒரு ஸ்திரீக்காக தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை விட்டு, தேவன் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை விட்டு, தேவன் கொடுத்த ராஜாயங்களை மேலே விட்டு இறங்கி கடந்து போனால் அவன் வாழ்க்கையில் பாவத்தில் நிமித்தமாய் விழுந்து போனதுனால அந்த தேவ அன்பை மீண்டும் கட்டப்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. சுற்றி வனாந்தரத்தை அலைந்து திரிகிறவனை காணப்பட்டான். அவன் குடும்பம் முழுவதும் அறிவுக்குள்ளாக கடந்து போனது. அல்லேலூயா. அவன் மறித்து போனான், அப்சலோம் மறித்து போனான். வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்டனாலே பாடுகளை சந்திக்கிறவனை காரிய போனான். என்ன சொன்னால் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தேவ அன்பை விட்டு விலகி வந்ததினாலே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வழியில இன்னைக்கு நாம் சொன்னதே ஒரு காரியம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த பாவமும் என்னை பிரிக்காது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த பாவமானாலும் என்னை பிரிக்காது. நான் கிறிஸ்துவின் அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்காது. அவரின் அன்பு நேசிக்கிறபடினாலே, நான் அவரை நேசிக்கிறபடினாலே இந்த உலகத்தை வெறுத்துதான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்பேற்பட்ட பாவம் என் மேல் சிரத்தையை கடந்து வந்தால், என் மாநில காலத்தை கடந்து வந்தால், நான் சிறுபிள்ளை இருக்கிற இந்த காலத்தை கடந்து வந்தால், அது ஸ்திரீதானாலோ பெரிதானாலோ, நான் புருஷனாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும், அடுத்த நாட்களுக்குரிய பாவம் என் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் நான் செல்ல வேண்டிய காரியம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது. அல்லேலூயா. என் கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இது வரைக்கும் ஓட்டிட்ட காலத்தை இப்பெல்லாம் எந்த அலையில யார் போவாங்கன்னே தெரியல. கொஞ்சம் இல்லை, இந்த கால்கள் சறுக்கும் போது இந்த கிருபை இங்க நிறைய பேர் கால் சறுவிச்சு கத்தை கிருபை தாங்கி வச்சிருக்காரு. அப்படிதான் நானே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கத்தோலிக்க கிருபை தான் தாங்கி வச்சிருக்காரு. எப்போ சொல்லுவாங்க, கிரிக்கெட்ல எப்போ ரன் அவுட் ஆனே தெரியா, அந்த மாதிரி தான் செத்து போனவங்களாம் பாதிகளும் இருக்கிற நீதிமானம் இல்லை. கத்தை பரலோகத்து வந்து நம்ம ஒரு தருணத்தை கொடுத்துருக்காரு. 2ஆம் ஆணையில் அவ்வளவுதான். ஒரே ஒரு வித்தியாசம். ஒரு நாட்கள் முடிந்து போயிட்டாங்க. நீங்க நான் எதுன்னு சொன்னா ஒரு தருணம், கிறிஸ்து அன்பில் மீன கட்டப்படுவதற்கு தேவன் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமான நாட்கள். அல்லேலூயா. பாவம் செய்கிற மனிதனை ஒருபொழுதும் தேவன், அவர் ஒருபொழுதும் தேவன் நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிற தேவன் அல்லவே அல்ல. இன்னைக்கு ஊழியர்கள் இருக்கிற நாமும் என்னையும் சேர்த்து சொல்லுவேன், மனம் திரும்படி கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு மனிதனை எதிர்த்து போடுகிறது சொல்லி பார்ப்போம்னா வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா 14ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 26 14 16 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பன்னிரண்டு ஒருவனாகிய என்பவன் போய் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவது என்றால் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இரண்டாவது, இது என் தெய்வ அன்பை விட்டு என்னை பிரிக்கிற உலகத்தில் அப்படின்னு சொன்னா எது பிரிக்குதா? பணம் நாம பிரித்து விடுகிறது. அல்லேலூயா. எனக்கு இரண்டாவது சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு இரண்டாவது என் வாழ்க்கையில் எது தெய்வ அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது என்று சொன்னால் அது பணம் என்னை பிரித்து விடுகிறது. ஏனென்றால் பணத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். பணம் பாலால வரைக்கும் வாயோ, பணம் பரலோகம் போகாது. அல்லேலூயா. பணத்துக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்ன? பணம் எங்கே போகுமா? பாதாளம் வரைக்கும் தான் பணம் போகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் கொண்டு போய் கடைசியா சேர்க்கிற எதுவா? அது பாதாளம், அது பரலோகம் கொண்டு போகாது. ஆனா இன்னைக்கு மனுஷன் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எதை கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கிறான், எதிர்த்தால் வாழ்க்கைக்கு போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பணம் இருந்துட்டா போதப்படுது. அதான் எல்லாருடைய வாழ்க்கை என்ன? நல்லா சம்பாதிச்சுக்கணும், நல்ல வீட்டை கட்டிக்கணும், நல்ல சுகம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும், பணம் பெட்டி நிறைய எடுக்கணும், பணம் வீடுக்குள்ள நிரம்பி எடுக்கணும். இப்படியே அநேகருடைய கனவுகள், அநேகருடைய ஆசைகள். அல்லேலூயா. ஆனா பணம் ஒரு மனுஷனுடைய அன்பை விட்டு பிரித்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவன் 3 வருஷ காலம் யாரு இருந்தாரா? ஆண்டவரோடு இருந்தார்.
அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 12 சீஷன்ல எவ்வளவு ஒரு சீஷனா இருக்கிறான். இயேசுப்பா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கடந்து போனான். இயேசுப்பா எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு மனுஷன். இயேசுப்பா எங்கெல்லாம் போய் அற்புதங்களை செஞ்சாரோ அந்த அற்புதங்கள்லாம் ஆண்டவர் ஆசிரியர் அற்புதத்தெல்லாம் அவன் பார்க்க ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவருக்குள்ளே சாப்பிட்டான், ஆண்டவருக்குள்ளே ஊழியம் செஞ்சான், ஆண்டவருக்குள்ளே தூங்கினான், ஆண்டவருக்குள்ளே குருத்தோட பவனையும் அவன் ஊழியம் செஞ்சான். குருத்தோட பவனையும் மண்ணை போன ஒரு மனுஷன் தான். ஆனா ஈஸ்டர் சர்வீஸ் தான் எங்களை அல்லேலூயா. காரணம் என்ன? அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். அவன் போய் பிரதான ஆசிரியத்திலே அவன் கேட்கிறதான வார்த்தை பாருங்கள். அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நான் அவர்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதன் இப்ப கட்டவிழ்க்க வகை பார்க்கிறான். கிறிஸ்துவோடு நெருங்கிற ஒரு மனிதன் அந்த நெருக்கத்தை விட்டு வர வகை பார்க்கிறான். கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்த மனிதன் அந்த ஐக்கியத்தை விட்டு வர எதிர்பார்க்கிறான். அவனுக்கு கிறிஸ்து தெரியல, கிறிஸ்து உபதேசமான உபதேசம் தெரியல, கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் தெரியல. அவனுக்கு தெரிகிறதா ஒரே ஒன்றுதான், தன் வாழ்க்கைக்கு தேவையான பணம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறேன், பணத்தை கொடுத்துருக்கேன். அதற்காக யாரை காட்டி கொடுக்கிறான்? இயேசுவை காட்டி கொடுக்கபடியாய் கடந்து போகிறான். அல்லேலூயா. எனக்கு பணம் எனக்கு அநேகரை காட்டி கொடுக்க வைக்கிறது. பணம் அநேக உறவுகளை பிரிக்கிறது, அநேக ரத்த சம்பந்தங்களை பிரித்துக் கொள்கிறது. பணம் இன்றைக்கு ஒரு மனிதனை கொலை செய்யும்படியாய் தூண்டி விடுகிறது. அல்லேலூயா. எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பணத்தை மேன்மையாய் வைத்து ஓடுவதனாலே ஆண்டுகளை விட்டு பிரிந்து போவது மாத்திரமல்ல, நல்ல உறவுகளை விட்டு பிரிந்து போகக்கூடிய இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், செத்த பிறகு எந்த பணமும் நம்ம கூட வராது. அல்லேலூயா. பெட்டிக்குள்ள வச்சிருந்தவங்க செத்த பிறகு நமக்கு இஷ்டமான பெட்டி யாரும் கொடுக்கிறது அப்படிதானே? அவங்க மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. கடைசி மண்ணில் தானே போகுது. எத்தனை கோடீஸ்வரனா இருக்கட்டும், 4000 பெட்டி போதும், இல்லை லட்ச பெட்டி கூட இருக்குது. அவன் நினைப்பான் வேஸ்டா மண்ணில் போகிறது எரியா, அது கூட நமக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. சொந்தம் இல்லாத இருக்கிற ஒன்றுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு பணத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, பணம் இருந்தால் போதும் நினைக்கிறாயோ, பணம் ஒரு போதும் பல்லவர் கொண்டு போய் சேர்க்காது. வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனமே ஆதாயம் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் வேதம் தான் கற்றுக் கொடுக்கிறது. போதும் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது என் வாழ்க்கைக்கு போதும். நான் கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த பணத்தினால் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிந்து போகக்கூடாது. அன்றைக்கு எப்படியாவது சாத்தானவர் யூதாசை வகை தேடி அவனை பிரித்தாரோ அது போல அந்த பணத்திற்காக நான் பிரிந்து போகக்கூடாது. எனக்கு தேவையான ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவின் அன்பிலே நான் கட்டப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். வேதத்தை வாசித்தது சொன்னால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தது சொன்னால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் கிளையா இருந்தா அதை வெட்டி போட்டுடலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் அது என்னவா இருக்கிறதா? வேறா இருக்கிறது. இந்த வேறு முளைத்து இருக்குமானால் அந்த முளைத்ததை வேறு உடனே பிடிக்கிட்டார் சொன்னால் நாம தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. சில செடிகளை பார்க்க மரங்கள் வீட்டுகளை பார்க்கும்போது தளத்து மேல என்ன செய்யும்? ஆழ மரங்கள் அரசு மரலாம் சின்னதாக முளைச்சு பறவைகள் பறவைகள் போன்ற எச்சினால வளர்ந்து முளைச்சிடும். அது சிவத்து வளர்ந்தான் வளர்ந்த பார்த்து இருக்கிறோம். அதை சரியா பார்த்து நம்ம அதை எடுத்துட்டாங்கன்னா வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் சில நாட்கள் சில மாதங்கள் விட்டீங்கன்னா அந்த வேறான எதிர்ப்புல போயிடும். அந்த எல்லா விதமான உள்ளுக்கிற கற்களுக்குள்ளாய் உள்ள இருக்கதானே அதை உடைத்து கொண்டு உள்ள போய் அது கட்டிடத்தை என்ன செய்யுமா? பாழாக்கி போடும். அதே போலதான் பறவைகள் சொல்றது, அது வேறாக இருக்கிறதா. இந்த வேரை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? வளர விடவே கூடாது. பண ஆசை அநீதியாக என் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று சொன்னால், நான் கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்று சொன்னால், அவன் மேல் நான் வாஞ்சையா இராதபடிக்கு எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கஞ்சி கொடுக்கிறார் ஆண்டவர், கடைசி கஞ்சி சாப்பிடுறதாலே எனக்கு போதும்.
இன்னைக்கு ஆண்டவருக்கு சாம்பார் சாதம் கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு சாம்பார் சாதம் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் இன்னைக்கு முதலிடத்தை பிடிக்கும்படியா அரசியல்வாதிகள் அரசியல் வாழ்க்கைக்காக, எதிர்கால சந்ததிக்காக, தெரியாத இருக்கிற சந்ததிக்காக பணத்தை சேகரிப்பதற்காக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பில்லை. நீங்கள் பணம் தர மோட்சத்துக்கு கொண்டு போவாதீங்க அந்த உணர்வு இல்லை. ஆனால் தேவ சபையே, தேவன் நமக்கு திட்டமாய் சொல்கிறார், பணாசை எல்லா தீமைக்கும் பேராய் இருக்கிறபடினாலே அதை வேறு முளைக்கிறதற்கு இடப்படாமல். அல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் போயிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரர்கள் பணத்தின் மீது தேவன் மேல வாஞ்சோடு வந்து எத்தனை ஊழியக்காரர்கள், தேவ தரிசனத்தில் வந்து எத்தனை ஊழியக்காரர்கள் கடைசி நாட்களில் ஆண்டவரை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பிசினஸ் மேனா வச்சுட்டாங்க. ஆண்டவரை வைத்து இயேசுவின் நாமத்தை வைத்து இன்னைக்கு அநேகங்களை வியாபாரங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தை வைத்து வியாபாரம் செய்கிறதுனால அநேக பணங்கள் கிடைக்கிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் எச்சரிக்கை சட்டத்தை பெரிய ஊழியக்காரர்கள் சொல்வது கிடையாது. பணம் திரும்புவதை இன்னைக்கு ஒருவரை ஜனங்களுக்கு போதிப்பது கிடையாது. எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கொரோனா வந்தாலும் நீ செழிப்பா இருப்ப, கொரோனா வந்தாலும் மரணம் வந்தாலும் நீ வீட்டை கட்டுகிற, நீ ஒரு வாழ்க்கையில காரை வாங்கிடுவ, கர்த்தவனை உயர்த்துவார், கர்த்தவனை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு கடைசி காலத்துல ஜனங்கள் எச்சரித்தால் தனக்கு வருகிற காணிக்கை நின்று போய்விடும் என்று சொல்லி எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜனங்கள் என்ன பண்றதில்லை, எச்சரிக்கை கிடையாது. நான் குற்றப்படுத்தவில்லை, இருக்கிற குறைகளை சொல்லுவேன். எனக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நான் கொடுக்கிற ஆதாயம் நின்று போய்விடுமோ. ஆனால் வேதம் சொல்கிறது, எந்த ஆதாயத்தை பார்த்தால் அவருடைய ஆத்மாவும் எப்போதிக்கப்பட்ட தரத்தை போதிக்காமல் போய் ஜனங்கள் மனம் திரும்பாமல் போய் அந்த ஆத்மா பாதத்தில் போகும்போது கர்த்தர் அந்த ரத்த பலிகளை நம்மை கேட்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் தேவன் சொன்னவே அப்படி வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் எதை வைத்திருக்காரோ அதை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஓடுகிற வாழ்க்கை செம்மையாய் ஓடி முடிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, அந்த நாட்களை 8 கோடிக்கு மேல் அவன் அநேக ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் இருந்தான் என்று வேதம் சரித்திரம் சொல்வதை பார்க்கிறோம். அவள் பிரயாணம் பண்ணுவதற்காக சொந்த கப்பல் வைத்திருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒன்று சொல்கிறார், லாபமான அனைத்தையும் கர்த்தருக்குள்ள நஷ்டம் என்று கருது. எல்லாத்தையும் குப்பையாத்திக்கு போட்டு வந்த ஒரு மனுஷன் குப்பையை தூக்கி போட்டு வந்ததுனாலதான் 13 நெருப்புகளை எழுதி கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து ஓடி நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதி கீழே மேற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன் ஓட்டத்தை கர்த்தருக்குள்ள பவுல் பிடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம். இன்னைக்கு 13 நெருப்புகள் எழுதி கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஒரே ஒரு தெய்வ மனுஷர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று வேதனாவுக்கு திட்டமாய் சொல்வதை பார்க்கிறோம். அப்படின்னா அன்றைக்கு அவர் நினைத்திருப்பானால் இந்த 8 கோடி சொத்தை வாழ்க்கை இருக்கிறது, இதை வச்சு நான் ஊழிய செய்வேன், இந்த 8 கோடி சொத்தை வச்சுட்டு நான் இப்படி எல்லாம் வாழ்வு நினைத்திருப்பானால் எனக்கு 13 நிருபங்களை எழுதியிருக்க முடியாது. ஆசிய கண்டத்தில் அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்க முடியாது, ஊழியர்கள் வளர்ச்சிக்கு பெற்றிருக்க முடியாது. ஒரே ஒன்றுதான், கிறிஸ்துவை மாற்றங்களுக்கு போது, கிறிஸ்துவ நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதம் போது, கிறிஸ்துவ நிமித்தமாக வருகிற நன்மைகள் போது, கிறிஸ்துவ நிமித்தம் கிடைக்கும் போது அந்த நித்திய ஜீவனின் வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்லி உலகத்துடைய அனித்தியமாக இருக்கிறவர்களாம் அவள் விட்டு கடந்து போய் கடைசி நாட்களில் கூடார தொழில் செய்து தன் சொந்த கையால் சாப்பிட்டேன்னு சொல்றார். ஒரு பணக்காரன் வீட்டில் தங்க தட்டில் சாப்பிட்ட ஒரு மனுஷன், மாற்று வஸ்திரம் வச்சிருந்த ஒரு மனுஷன் கடைசி நாட்களில் பவுல் ஊழியத்தில் எந்த பணத்தையும் பாக்கெட்ல போது போல ஒன்றை ஒன்றுதான் கூடார தொழில் செய்து அதே மொத்தமா என் சொந்த கையை நான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. எனக்கு பரலோகம் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நான் எதிர்பார்க்கிறது. அதெல்லாம் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பணம் கூட என்ன பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவர்களாக. மூன்றாவதை நான் பார்ப்போம்னால், மூன்றாவது எது என்னை தெய்வனுடைய அன்பை விட்டு என்னை பிரித்து வைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம்னால், பெரும் சொல்கிற காரியம் என்ன, விக்கிரக ஆராதனை தெய்வ அன்பை விட்டு என்னை பிரித்து போகிறது. அல்லேலூயா. விக்கிரகம் செய்கிற மனுஷன் தெய்வனுக்கு ஒருபோது பிரியமாய் இருக்கவே முடியாது. தேவன் சொன்னவே எனக்கு விக்கிரக ஆராதனை எனக்கு அநேக இடங்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்து விடுகிறது, விசுவாசத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற காரியங்கள் எல்லாம் எவைகள் இருக்கிறதா, விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதி முதல் கொண்டு தேவன் அருவருக்கிற ஒரு காரியம்,
ஆண்டவர் ஆதியாகமம் முதற்கொண்டு கடைசி இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இருக்கிற காரியம் என்றால் விக்கிரக ஆராதனை தேவன் எல்லா காலத்திலும் அருவருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறுவர் சொன்னாங்க அடிக்கடிக்கு சிறையில் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் நேசிப்பாங்க, ஆண்டவர் சிறைப்பிரதான மாற்றுவார், பெலிஸ்தருடைய கையிலாக ரட்சிப்பார், அம்மாவட்டத்தில் கையில ரட்சிப்பார், மீதியாவுடைய கையில ஆண்டவர் ரட்சிப்பார். இப்படி எல்லாம் ரட்சிக்கும் போதுதான் கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க, கொஞ்ச காலம் ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்களா? மீண்டும் அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரக ஆராதனைகளை ஆராதிக்கிறவர்களாய் மாறி போனார்கள். அப்போ தேவன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், முன்ன நீங்க என்னை விட்டுருங்க, நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், 40 வருஷம் வனாந்திரத்தை நடத்தி வந்தேன், எல்லாம் பண்ணி நான் உங்களை ரட்சித்து நான் உங்களை வச்சிருக்கிறேன். ஆனா நீங்கள் அடிக்கடிக்கு என்னை விட்டு போகிறதுனாலே என்ன நீங்க விட்டுடுங்க, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை என்ன பண்ணுங்க, நீங்க ஆராதிங்க, அது உங்களை யுத்த காலத்தில் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று நியாயபதி புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதாலே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் துக்கப்படுத்தக்கூடிய, ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை எனக்கு சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே எனக்கு கடந்து வருவதை குறித்து பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் பார்ப்பேன், நான் கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன், ரகசியமா குறி கேட்க போவேன். நான் கிறிஸ்துவின் அன்பில் என்ன கட்டப்பட்டிருக்கிறேன், இந்து மார்க்கத்தை நான் பின்பற்றி போவேன். நான் கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன், விக்கிரக ஆராதனை ஜனங்களோட நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வேன். நான் கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன், விக்கிரகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து நான் பயப்படுவேன். யாரும் எதுல கட்டப்பட்டிருக்கிறேன்? கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்து உடையவன் தான். ஆனா என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நான் கிறிஸ்துவுக்கு பயப்படுவதை பார்க்கிறோம். நான் யாருக்கு அதிகமா பயப்படுறேன்? விசுவாசத்துக்கு பயப்படுறேன். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குது, விசுவாசுக்கு பயப்படுற பயம், விக்கிரகத்துக்கு பயப்படுற பயம். அவன் நோட்டில் ஒரு இலட்சமாக போட்டாங்க, நம்ம நாசனம் ரசிக்கப்பட்டிருந்தாங்க, அவ்வளோ பேசும் அவசரத்தை அதை தாண்டி போகிறதுக்கு பயம். வழி ஒரு கற்பனை கொளுத்து வச்சிருக்கிட்டாங்க, அதை தாண்டி போறது பயம். ஆனா கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை எதில் இருக்கிறது? விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறது. எனக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும்போதெல்லாம் நான் எதை பார்க்கிறேன்? நான் விக்கிரகத்தை பார்க்கிறேன், விக்கிரகத்துக்குரிய நன்மைகளை பார்க்கிறேன். விக்கிரகத்தை பகைச்சுட்டா என் குடும்பத்துக்கு சாபம் வருமா நான் யோசிக்கிறேன். விக்கிரகத்தை நான் வெறுத்துட்டாங்கன்னு சொன்னா அதனால எனக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். விக்கிரகத்தை நான் படிச்சு பேசிட்டேன்னா அது நிமித்தமா என் குடும்பம் பிரிஞ்சிடுமா நினைக்கிறேன். ஆனா தேவன் சொன்னமே, வேதம் சொல்கிறது, எப்பொழுதெல்லாம் நான் விக்கிரகத்துக்கு நான் பயப்படுகிறோம் அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் விலகி வந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சாலமோன் ஞானி குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சாலமோனை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பார்வனுடைய குமாரத்திகளும் சீதனுடைய குமாரத்திகளும் அநேக விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஸ்திரீகள் எல்லாம் அவன் கட்டிக்கொண்டு அவர்களுக்கு பலிபீடங்களை கட்டி வணங்கும்படி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவான சாலமோனுடைய வாழ்க்கையில விக்கிரகம் வந்துச்சு. ஆண்டவர் 2 முறை தரிசனமாய் எச்சரிக்கிறார்ப்பா, நீ அன்பை விட்டு வெளியே போயிட்டே இருக்கிற, நீ விக்கிரகத்தை பயந்துட்டு இருக்கிற, அதுக்கு பலி செலுத்தபடி செய்யற, நீ அந்நிய ஸ்திரியெல்லாம் வாங்க பண்ணிட்டு இனி ரொம்ப கஷ்டமா ஜாக்கிரதையா இரு, அன்பை விட்டு முக்காவாசி வெளியே போயிட்டு, இன்னும் கொஞ்சம் நீ வெளியே போயிட்டு அவதான் சொல்றாரு. ஆனாலும் 2 முறை பேசியும் சாலமோன் மனம் திரும்பாமல் போனதுனால ராஜ்யபாரத்தின் கர்த்தர் 2ஆல் பிரித்து போனார். அல்லேலூயா. எனக்கு விக்கிரகத்துக்கு முறையில் கொடுப்பாயானால் கர்த்தர் வாழ்க்கையில தேவனுடைய கோபம் பெரிதா இருக்குமானால் குடும்ப வாழ்க்கை சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறோம். தேவனை தவிர உன் பிரச்சனை யாருமே தீர்க்க முடியாது. நீ நம்பி ஓடுகிற, எதற்கு அந்தரங்கமாய் பயந்து ஓடுகிறையோ, எந்த ஒரு விக்கிரக தோற்றம் உனக்கு ரட்சிப்பையோ, உனக்கு சமாதானத்தையோ, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையோ ஒரு நாளும் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நாள் பார்த்துட்டு ஒரு நேரம் பார்த்துட்டு ஆண்டவர் ஆராய்க்க தேவன் சொன்னார்கள், வெட்கக்கேடானவரை செய்து கொண்டிருக்கிறார்கள், வீணானவரை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு பிரயோஜனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை வந்தா ஆண்டவர் தேவை, பிரச்சனை வந்தா ஜோமான பாஸ்டர் தேவை, பிரச்சனை வந்தா ஜோமானதுக்கு ஆட்கள் தேவை. இல்லை எனக்கு ஒரு மற்ற காரியங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, சபை தேவை. ஆனா மற்ற காரியங்களுக்கெல்லாம் எனக்கு தேவை இல்லை. அல்லேலூயா. இயேசு நாமத்தை பகைத்துக் கொள்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை சபைக்கான வாழ்க்கையை மாறி போகும். வேதம் சொல்லுகிறது, என் அன்பை விட்டு ஒன்று பிரிக்காது என்று சொல்லுகிற தேவ சபையை நீ கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டு போயானால், கிறிஸ்து உனக்கு சிநேகிதனாக இருந்தால் விக்கிரகம் உனக்கு பகையானார்.
அல்லேலூயா. அப்படிதான் சொன்னாங்க. ராணி எனக்கு சிநேகிதனாக இருக்கட்டும், இயேசு எனக்கு விரோதியாக இருக்கட்டும், இயேசுவை சிலுவையில் அறியும் என்று அன்றைக்கு ஜனங்கள் பேசினார்கள். இல்லை, இயேசுவினை சிறையில் அறியனா பிலாத்து ராணி எனக்கு சிநேகிதன் அல்ல என்று சொன்னார்கள். எனக்கு தேவச்சனமே, உனக்கு சிநேகிதர் யார்? நீ என்ன அன்பினால கட்டப்பட்டு இருக்கிறாய்? என்ன அன்புகளை கட்டப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? எனக்கு மற்றவரோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையோ, இருவரோடு சம்பந்தம் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையோ, தேவச்சனமே, கர்த்தர் பகைக்கிற காரியத்திற்கு நீ இடம் கொடுப்பாயா? உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கிடையாது, உன் ஆத்துமாவுக்கு மீட்பு கிடையாது, உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடையாது, உன் ஆத்துமாவுக்கு சமாதானம் கிடையாது. அநேக காரியங்களை சொல்லலாம், அநேக சாக்குகள் எல்லாம் நாம் ஜோடித்து காண்பிக்கலாம். ஆனால் இருதயங்களை சோதித்து அறிகிறவர்களோ சகலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். நான் வாயில என்னவா சொல்லிட்டு போனேன், பிரசங்கம் பண்ற என்ன, நீங்க வாயை பார்க்கல, முகத்தை பார்க்கலாம். பிரசங்கருடைய இதயத்தில் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு காலம் ஒருவரை ஏமாற்ற முடியாது. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். விக்கிரங்கள் அறுவருக்கு என்று வேதம் சொல்ற லேவியராகம புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விக்கிரங்களை நாடாமலும் உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் நீங்க என்ன செய்யாதீங்க, வணங்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவரை தவிர வேறு ஒரு தெய்வம் அல்லவே இல்லை. எனக்கு அவரை தவிர நீ எவையெல்லாம் வணங்குகிறாயோ, எவைகளுக்கெல்லாம் பலி செலுத்துகிறாயோ, எவைகளுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கிறாயோ, எவைகளுக்கெல்லாம் நீ பயப்படுகிறாயோ, எவைகளுக்கெல்லாம் நேரங்களையும் காலங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அவையெல்லாம் உனக்கு விக்கிரகமாக இருக்கிறது. அல்லேலூயா. விக்கிரகம் கடைசி நாட்களில் அது கன்னியாய் மாறிடும். கண்ணை மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய பாவம் கர்த்தருடைய ஜனங்கள் தேவனை விட்டு போகிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா. இந்த காலவெளியில் வந்திருக்கிற தேவன் சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைசி காலம் நம்ம சொல்றோம், சொல்லிட்டுதான் இருக்கும். ஆண்டுடைய வழியை எதிர்பார்த்து கொண்டுதான் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தொற்றுகள் அநேகர் மறித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா ரட்சிப்புடைய அனுபவம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பரிசுத்த வாழ்க்கையை நாடாமல் இருக்கிறோம். அப்படிதான் இருக்கிறோம். ஆனா சுமக்கிறோம், கண்ணீர் வடிக்கிற எல்லாம் செய்கிறோம். நான் என்ன மனம் மாறி இருக்கிறேன், அதான் தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதமா என்று சொன்னா ஒன்று ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களுக்காக, இன்னும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே இன்னும் சரியா இல்லாமல் இருப்பதினாலே. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்காக ஆண்டவர் காத்துட்டு இருக்கார், ரட்சிக்கப்பட. ஆனா ரட்சிக்கப்பட்ட சொல்ற நாம என்ன எப்படி இருக்கிறோம், இன்னும் மனம் துறப்படும். இன்னும் அதை விட்டு வந்து அந்த பழைய மார்க்கத்தை இன்னும் பின்பற்றுகிற ஒரு அனுபவம். ஞாசம் எடுக்கும்போதெல்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க கிறிஸ்டியன் கூட அந்த கேள்வி கேட்கிறீங்க, பழைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் கிறிஸ்துவ மாத்திரம் பின்பற்றுவீங்களா அப்படின்னு அநேகர் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாளை கிறிஸ்டியன், பான் கிறிஸ்டியன், எங்களுக்கு அதே கேள்வி கேட்கிறீங்களே அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பான் கிறிஸ்டியன் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, பாஸ்டர் கிட்டே கலந்து கொடுத்து சுப முகூர்த்தத்துல ஒரு டேட் சொல்லுங்க பாஸ்டர், இந்த நாளில் வச்சுக்கலாமா, இந்த நாள் வேணாமா, வேண்டாம், 7 மணிக்கு மேல வாங்க, 6 மணிக்கு மேல வாங்க, இல்லை இந்த வீடு பார்க்க நிகழ்ச்சிலாம் பாருங்க, பாஸ்டர் போய் பஸ்ஸில் காத்து இருப்பாங்க, சண்டே டைம்ல வச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் சொல்லிடுவாங்க, போயிருப்போம். ஆனா அங்க பாருங்க 2:30 மணிக்கு தான் ராவு காலம் முடிஞ்ச பிறகு நம்மளால கிளம்பி வருவோம். இருக்க பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசி நேரம் சொல்ல மாட்டாங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாராவது விசுவாசம் சொல்லுவாங்க, ஆமா 1:30 ஆகும், அதான் வரல அப்படின்னு சொன்னதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. வீடு கட்டும் போது வாஸ்துவை பார்க்கிற விசுவாசிகள் எழுப்பி விட்டாங்க. இங்கதான் போல, இங்கதான் இருக்கிறோம். எனக்கு வாஸ்துவை வாஸ்து வீடு கட்டுகிற விசுவாசுடைய காலங்கள் வந்து இருக்கிறது. தேவச்சனமே அந்த வீட்டுக்குள்ள தேவன் தாங்க மாட்டார். அல்லேலூயா.
வாரத்தில் 7 நாட்கள் தேவன் நல்லது என்று கண்டு அவர்களை ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. எந்த நாளையும் ஆண்டு, எந்த செவ்வாய்க்கிழமையோ எந்த சனிக்கிழமையோ தன் பார்வைக்கு நல்ல இல்லாத நாளுக்கு ஆண்டவர் சொல்லலை. எந்த காலத்தில் ராகு கண்டனை ஆண்டவர் சொல்லலை. சகலத்தின் தேவன் அழகாய் வெவ்வேறாய் பிரித்து சகல நாட்களும் அவர் பார்வைக்கு மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா அவர்களை ஆசீர்வதித்து அவை நல்லவர் என்று தான் இருக்கிறபடினாலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை மாத்திரம் தான் பின்பற்றணும், ஆண்டவரை மாத்திரம் தான் பின்பற்றணும். கிறிஸ்துவின் ஆண்டை விட்டு பிரிந்து போகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை பார்த்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாமை பிரிப்பவர் யார்? இன்னைக்கு எதனாய் அன்பை விட்டு பிரிச்சிருக்கிறது? ஒன்று, பாவம் என்னை பிரித்திருக்கிறது. 2வது, எவை பிரித்திருக்கிறதா? பணம் அநேகம் பிரித்து போட்டிருக்கிறது. 3வது, விக்கிரக ஆராதனை இன்னைக்கு பிரித்து போட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதை நாம் பிரிக்கப்பட்டு இருப்பேன். ஆனால் மேலும் தேவ சமூகத்தில் கடைசி நாட்களில் மனம் திரும்புவோம், கர்த்தரை பார்த்து பிரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நோக்கி பார்த்து ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதத்துக்கும் மூன்று காரணங்கள் பரலோகத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களுக்காக நன்றி சொல்கிறோம். மாறாத பிரசனத்தினால் நிரப்பின நல்ல கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஜீவனோடு நாங்கள் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆராதிக்க கற்றுக்கொண்ட எல்லா கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே. இதனாலே கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கை அதுவே பட்டயமோ பஞ்சமோ உபத்திரமோ பாடுகளோ எதுவும் தெரியாதபடிக்கு தன்னை காத்துக் கொண்டார். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பாவம் அடிக்கடிக்கு எங்கள் வாழ்க்கை பிரித்து போடுகிறது. பணாசையை நாங்கள் பிரிந்து போகிறோம். அதுவே நாட்களில் விக்கிரகத்தின் ஆதரவுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்படாமல் நாங்கள் பிரிந்து போகிற நிலைகள் இருக்கிறதை எனக்கு நாங்கள் சற்று தியானித்து இருக்கிறோம். தகப்பனே, உடைய பாவத்தினாலும் அன்பை விட்டு பிரித்திருப்போமானா எனக்கு தெய்வத்திற்கு இறக்கத்திலே காண்பிக்கும்படி ஆச்சரிக்கிறேன். பணாசை மத்தியமைக்கு வேற இருக்கிறது. அதை என்னோடு எடுத்து ஓடுகிற வாழ்க்கைகள் இருக்கமானா அதுவே நான் அதற்குள் சிக்கிப்படாதவர்கள் இருக்கும்படியாக எச்சரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி என விட்டு அந்த பழைய மார்க்கத்துக்கு விக்கிரக தோப்பை இன்னும் ஆழ்த்து ரகசியமான படிப்பு, ரகசியமான திருமண பந்தங்கள், ரகசியமான அனுபவ உறவுகள் எதுக்கு என்னுடைய வாழ்க்கை இருப்போமானால் எனக்கு நாங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட அதுவே எனக்கு கிருபையா நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் நாங்கள் பிரிக்காத பவுல் சொன்ன வார்த்தைப்படி ஒன்றும் எங்களை பிரித்து போடாதபடி எங்கள் ஜீவை கால பொழுது கடைசி நிலைகள் வரைக்கும் ஆனவரை உண்மையே மகிழ்ந்து நாங்கள் ஓட எங்களுக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைப்படி ஆசிரியர்கள் பரிசுத்தப்படுத்த சரிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். நாட்களில் விசேஷமானவரை பிறந்தநாளை காண்கிற திருமணை காண்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை இயேசு நாமத்தில் மனதால் நாங்கள் வாழ்த்துகிறோம். தெய்வ சுகம் பலன் பாதுகாப்பு கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மை கரங்கள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்த்து காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் நான் இருக்கும் சுகப்படுத்துகிற ஆண்டவர் ஏன்னா பூர்ண சுகத்தை பூர்ண பலத்தை பூர்ண சத்துவத்தை பெருகப்படவே ஜெபிக்கிறோம். 3 அலை சுருப்பிற்கு விரோதமாய் பிரிவுக்கு விரோதமாய் எழுதுமாதிரி கர்த்தருடைய அனுக்கிரக காலம் எனவே தேசத்தின் மேல் இருக்கும்படி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து நாளுக்கு கொண்டு பணிக்கு செல்லுகிற இந்த படிப்பின் காரியத்தில் இருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறோம். தடைப்பட்டு போன கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாட்டில் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கபடியா ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்ப நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மொழியுடனே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாராதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், வெள்ளத்தின் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகைப்பட்ட யாரும் கேட்ட வார்த்தைகள் இந்த மனத்தில் பிறந்தாலே திருநாள் அன்பு தெய்வ பிள்ளைகள் நடைபெற்ற மக்களுக்கு நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென்.